சுள்ளெரும்பின் ஒரு நாள். சுள்ளெரும்புனா இந்த சிவப்பெரும்பு, கட்டெரும்பு அப்படின்னு சொன்னால் கருப்பெரும்பு. சரியா? சுள்ளெரும்பு என்ன பண்ணுதுன்னா நண்பர் கட்டெரும்பை காண்றதுக்கு போகுது. போகிற வழியில் தண்ணி வருதாமா. தண்ணினால நண்பரோட வீட்டுக்கு ஆபத்து. நண்பர் யாரு? கட்டெரும்பு. கட்டெரும்பு வீட்டுக்கு ஆபத்து. எப்படி காப்பாற்றி இருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் சுள்ளெரும்பு. இதன் நண்பர் யாரு? கட்டெரும்பம்மா. சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடைக்கிது. சுட்டெரும்புக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குது. இனிப்போட அது கிளம்பிருச்சு. குடத்தில் நீர் ஒழுகியதை பார்த்தது. குடத்துல இந்த குடத்துல இருந்து தண்ணி ஒழுகிட்டு வருதாமா. நீரின் பாதையை கவனித்தது. கட்டெரும்பின் வீட்டுக்கு தண்ணி போகும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுது? இந்த தண்ணியே போகுமாம்மா. சுள்ளெரும்பு வேகமாக ஓடியது. அதை விட தண்ணி வேகமாக போகுது. சுள்ளெரும்பு இன்னும் வேகமாக ஓடியது. எச்சரிக்கை தந்தது. கட்டெரும்புகள் வந்தது. ஓகே, அது என்ன பண்ணுது? கட்டெரும்புகளுக்கு தண்ணி வருதுன்னு எச்சரிக்கை தந்துருச்சு. கட்டெரும்புகள் வெளியே வந்தது. நீரை பார்த்துச்சு கட்டெரும்புகள். அனைத்து தண்ணியை பார்த்துட்டு ஓடிச்சு. குச்சிகளை எடுத்துச்சாமா. மண்ணை கிளறுது. கிளறி என்ன பண்ணுதாமா? நீரின் பாதையை மாற்றி வருது. கட்டெரும்பின் வீடு தப்பியது. அனைத்தும் மகிழ்ந்தது. குச்சி எடுத்து அந்த மண்ணில் என்ன பண்ணுது? தண்ணிக்கு வழி அமைச்சு தண்ணி வேற புறம் மாற்றி விட்டுருது. சுள்ளெரும்பு வீடு திரும்பிடுச்சு. சிவப்பெரும்பு வீட்டுக்கு வந்துருச்சு. அம்மா எறும்பு பார்த்தது. வாயில் என்ன அப்படிங்குது. அதுக்கு இனிப்பு நினைவு வந்தது. கொடுக்க மறந்தேன் என்றது. நாளை கொடுப்பேன் என்றது. இனிப்பு ஞாபகத்துக்கு வருதாமா. நான் உங்களுக்கு இனிப்பு கொடுக்க மறந்துட்டேம்மா அப்படிங்குது. நாளைக்கு தரேம்மா இனிப்பு அப்படின்னு சிவப்பெரும்பு அம்மா கிட்ட சொல்லுது. சுள்ளெரும்பின் மறுநாள் என்ன பண்ணுதாமா? இன்று என்ன செய்தது பேசலாம். அலாரம் வச்சு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் குளிக்குது. கொடையை எடுத்துட்டு கட்டெரும்பு வீட்டுக்கு போகுது. கட்டெரும்பு இதுக்கு சிவப்பெரும்புக்கு ஸ்வீட்டு தண்ணி எல்லாம் கொடுக்குது. 2 பேரும் பால் தூக்கி போட்டு விளையாடுறாங்க. ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அரிசி பருக்கியை எடுத்துட்டு வருது கட்டெரும்பு. அதை 2 எடுத்துட்டு சாப்பிட்றாங்க அம்மாவும் பொண்ணும். அடுத்தது என்ன பண்ணுறாங்க? மீண்டும் தூங்கிடுறாங்க. பழகலாம். என்ன தங்கம் சொல்கிறாங்க? பின்தொடர்ந்து படிக்க. பாடத்தை படிக்க கேட்டு ஒளிப்பதிவை கேட்டு பின்தொடர்ந்து படிக்கலாம். மிஸ் சொல்கிறது கேட்டுட்டு நீ பின்தொடர்ந்து விரலை கீழே வச்சு படிக்கலாம். கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. சுள்ளெரும்பு, நண்டூர், கட்டெரும்பு, இனிப்பு, நீர், குட்டி, அணை, குச்சி, பாதை, மகிழ்ந்தன. இப்படி மிஸ் எழுதியிருக்கிறேன். உன் கிளாஸில் உன்னோட ஃப்ரெண்டில் யார் அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் யாருன்னு சொல்லி அவங்களோட பெயரை எழுதணும். எத்தனை சொல்ல எழுதியிருக்கிறாங்கன்னு அந்த நம்பரை எழுதணும். பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எனக்கு பிடித்த தொடர். எனக்கு என்ன தொடர் பிடிச்சிருக்குதுன்னா சுள்ளெரும்பின் ஒரு நாள்னு எழுதிட்டேன். உனக்கு இந்த கதையில் எது பிடிக்குதோ அதை நீ எழுதலாம். ஓகேயா? இந்த குச்சி எடுத்து இவங்க இந்த பாதையை உருவாக்குறாங்களா அதை கூட நீ எழுதலாம். உனக்கு எந்த வரி பிடிச்சிருக்கு, எந்த சென்டென்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த சென்டென்ஸை இங்கே எடுத்து எழுத வேணும். என்னோட ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன், இல்லை லீவாக இருந்ததுன்னா கோயிலுக்கு போனேன், பாட்டி வீட்டுக்கு போனேன். இப்படி நீங்கள் பேச வேணும். ஒரு நாளில் செய்த செயல்களை பற்றி பேச வேணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன், கோயிலுக்கு போனேன். இந்த மாதிரி உனக்கு அந்த டே என்ன பண்ணியோ அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. கட்டெரும்பு, ஆபத்து, தப்பியது, இனிப்பு, எச்சரிக்கை, மகிழ்ந்தன, நீர், வந்தன, அம்மா, பார்த்தது, வீடு, சுள்ளெரும்பு. சரியா சாமி? விடுபட்ட எழுத்தை நிரப்புக. இட்டு மாத்திரம் கொடுத்துருக்காங்க. தேரு, இம்பு, கட்டெரும்பு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். 2 எழுத்து சொற்கள் என்னென்ன இருக்கு? நீர் அப்படின்னு 2 எழுத்து இருக்கு. வீடு அப்படின்னு 2 எழுத்து இருக்கு. அது 2ஐயும் எடுத்து எழுதிடணும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். உயிரெழுத்துக்கள்லாம் என்ன தங்கம்? அ, இ, உ. அதுதான் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை தொடங்குற சொற்கள் என்னென்ன இருக்கு? இனிப்பு இருக்கு, ஆபத்து இருக்கு, உயிரெழுத்து தானே சாமி. அப்போ எச்சரிக்கை இருக்கு, அம்மா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் எடுத்து எழுதிடணும். இனிப்பு, ஆபத்து, எச்சரிக்கை, அம்மா.
நாங்கிற எழுத்துல முடியும் சொற்கள் என்னென்னங்கிறாங்க. வந்தன, மகிழ்ந்தன அப்படிங்கிறது நாங்கிற எழுத்துல முடியுது. படிக்க, விடையளிக்க. சுள்ளெருமின்னு ஒரு நாள். சுள்ளெரும்புனா செவப்பெரும்பு, கட்டெரும்புனா பிளாக் எறும்பு. சரியா? ஒரு நாள் சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடைக்குது, சுட்டெரும்புக்கு தர நினைக்குது, கட்டெரும்பு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிறது, சுள்ளெரும்பு எச்சரிக்கை தந்தது, வீடு தப்பியது, இனிப்பை கொடுக்க மறந்தது, நாளை கொடுப்பேன் என்றது. சரியாடா தங்கம்? இனிப்பை கொடுக்க மறந்தது எது? சுள்ளெரும்பா கட்டெரும்பா? சுள்ளெரும்பு தான், சிவப்பெரும்பு. ஓகேயா? யார் வீட்டுக்கு ஆபத்து வந்தது? கட்டெரும்பு வீட்டுக்கு. சுள்ளெரும்புக்கு என்ன சாமி கிடைக்குது? இனிப்பு கிடைக்குது. ஓகே, சுள்ளெரும்பு என்னவை எடுத்துட்டு நம்ம என்ன போடணும்? இனிப்புன்னு போடணும். சொல்வதை எழுது. மிஸ் சொல்றதை எழுதணும். இனிப்பு, எறும்பு, எச்சரிக்கை, ஆபத்துன்னு நான் ஒரு 4 வேர்டு எழுதியிருக்கேன் தங்கம். அடுத்தது இந்த சேர்த்து முடிச்சிடலாமா? சரி. சொற்களை உருவாக்கி எழுதுக. இங்கே இவங்க கொடுத்துருக்காங்க, இதில் வந்து சொல்ல உருவாக்கி எழுது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா பாடாயும் படம், அடுத்தது பாயிட்டாயும் பட்டம், அடுத்தது பாடாயும் பாடம், அடுத்தது பாரு காடாயில் கடல், காடாயில் கடல், அடுத்தது காடு காடு, அடுத்தது பாயில் பல், அடுத்தது பாயில் பால், அடுத்தது காயில் கல், அடுத்தது காயில் கால் கூட எழுதலாம், அடுத்தது காயிட்டாயும் கட்டம். இப்படி அதை பார்த்துட்டு எழுதணும். படிக்க. செடியில் பூத்த மலர், மஞ்ச வண்ண மலர், ஆடும் அழகு மலர், எனக்கு பிடித்த மலர். பன்மை அறியலாம். ஒருமைன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு சாக்லேட்டு, ஒரே ஒரு யானை, ஒரே ஒரு மான், ஒரே ஒரு குதிரை. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒருமைன்னு சொல்கிறோம். பன்மைன்னு சொன்னால் டீச்சர் வந்து ஒருமை, ஒரே ஒரு டீச்சர் தான் நம்ம கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் ஒரு பீரியடுக்கு வருவாங்களா, அது ஒருமை. பன்மைனா நிறைய பேர் இருக்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா கிளாஸில், அது வந்து பன்மை. ஓகேயா? ஒரு வீடு இருந்ததுன்னா ஒருமை, நிறைய வீடு இருந்ததுன்னா பன்மை. ஓகேயா? இது வந்து ஒருமை, இந்த பக்கம் பன்மை. வீடுனா ஒருமை, வீடுகள் அப்படின்னா பன்மை. கல் சேர்ந்து வந்ததுன்னா பன்மை. பானைனா ஒன்று, ஒரே ஒரு பானை. பானைகள்னா நிறைய பானைன்னு அர்த்தம். வாத்துனா ஒன்றுன்னு அர்த்தம். வாத்துக்கள் அப்படின்னா பன்மை, நிறையன்னு அர்த்தம். காகம்னா ஒரே ஒரு காகம். காகங்கள் அப்படின்னா நிறைய காக்கா இருக்கிறது. பூனா ஒரே ஒரு பூ, ரோஜா பூ. பூக்கள் அப்படின்னா நிறைய பூக்கள் சேர்ந்தது. தேனீனா ஒன்று. தேனீக்கள்னா நிறைய தேனீ வந்து சேர்ந்ததை வந்து தேனீக்கள்னு சொல்கிறோம். அடுத்தது படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை கூறுக. என்னென்ன இருக்குது படத்தில்? வீடு இருக்குது, பானைகள், வாத்துக்கள், அடுத்தது வாத்து இருக்குது, பானை, வீடுகள், காகங்கள், காகம், அடுத்தது தேனீக்கள், தேனி. சரியா தங்கம்? அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். அடுத்தது நிரப்புக. கடையில் பானைகள் இருந்தன. அம்மா எத்தனை பானை வாங்குறாங்க? கையில் ஒன்று தான் வச்சுருக்காங்க. ஒன்று அப்படின்னு சொன்னால் நம்ம பானை அப்படின்னு சொல்லணும். பூ மேல் ஒரு தேனி உள்ளது. பூக்கு மேலே ஒரே ஒரு தேனி இருக்குது. அடுத்தது தேன்கூட்டின் அருகே நிறைய தேனி இருக்கிறத நாம் என்ன சொல்லணும்? நிறைய தேனி இருக்குதா? இங்கே தேன்கூட்டுக்கு அருகில் நிறைய தேனீக்கள் பறக்கின்றன. குளத்தில் வாத்துக்கள் நீந்துகின்றன. ஒரு வாத்து பார்க்கிறது. ஒருமை பன்மை. அவ்வளோதான் தம்மா. உரிய படத்தை தேர்வு செய்க. கரும்பில் கட்டெரும்பு. கரும்பு மேலே கட்டெரும்பு இருக்குது. இது பார்க்கணும், கரும்பு மேலே இருக்குது இது. அடுத்தது இது வந்து ஒரு ஸ்வீட் மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது சுள்ளெரும்பு. கட்டெரும்புனா கருப்பாக இருக்க வேணும். அப்போ இதுதான் கட்டெரும்பு. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆப்ஷன். ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. தோசைங்கிறது இங்கே நம்ம மாற்றணும். தோசை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. தோசைக்கு பதில் இங்கே வடை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. வடை எடுத்துட்டு நம்ம என்ன போட போகிறோம்? இட்லி சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது அப்படின்னு எழுதிடணும். சொற்பட்டியலை உருவாக்குக. அவங்க ஒரு சொற்பட்டியல் உருவாக்கியிருக்காங்க. காலனமா கண், கல், கதவு, கப்பல், கடை.
ஆ அப்படின்னு சொன்னால் அம்மா, அப்பா, அணில், அலை, அன்னம். பானா பல், படம், பந்து, பட்டம், பத்து. தான் சொன்னால் தம்பி, தலை, தங்கம், தட்டு, தையல். மான்னு சொன்னால் மலை, மரம், மண், மயில், மஞ்சள். அடுத்தது நீங்கள் என்ன செய்வீர்கள், காரணம் கூறுங்கிறாங்க. ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மையை வச்சு இது எனக்கு இது எனக்கு அப்படின்னு சண்டை போடுவியா? இப்படி ஒரு சூழலில் நீ என்ன பண்ணுவ, சண்டை போடுவியா? ஃபர்ஸ்ட் ஒன்று. இருவரும் சேர்ந்து விளையாடுவீங்களா? இருவருக்கும் வேணான்னு இருப்பீங்களா? என்ன பண்ண வேணும்னா 2 பேரும் அதை வச்சுட்டு சேர்ந்து விளையாடணும். இப்படி யாரேனும் செய்தால், வரிசையில் போகிறாங்க சில பேர், இவங்க நீங்கள் நானும் முந்திட்டு போகிறாங்க, அப்படி போகலாமா? அப்படி போனால் கண்டுகொள்ள மாட்டேன், வரிசையில் வர சொல்லுவேன், நானும் முன்னால் செல்வேன். என்ன பண்ணணும்னா வரிசையில் வா அப்படின்னா அவங்கள சத்தம் போடணும். அடுத்தது, ஒரு தண்ணி பாட்டில் இந்த பாப்பாவோடது கொட்டிருச்சு, அப்போ என்ன பண்ணணும்? உதவுவேன், சிரிப்பேன், ஆசிரியரிடம் கூறுவேன். உதவணும், அந்த பிள்ளைக்கு தண்ணி பாட்டில் கொட்டினதுனால நீ உதவி செய்யணும். அடுத்தது, கற்றல் பயணத்தில் உன்னால் என்ன பண்ண முடியும் அதை டிக் பண்ணிடணும் தங்கம். ஓகேயா? கதையின் முடிவை மாற்றி கூற முடியும், ஒருமை பன்மை சொற்களை கண்டறிய முடியும், எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்க முடியும். உன்னால் எது முடியுமோ அது டிக் பண்ணி 3 ஸ்டாரையும் இது பண்ணணும். சொல்லி பழக பாரு. வெள்ளத்தில் தப்பிய எறும்பு வெள்ளம் தின்ன விரும்பும், உருண்டு ஓடுது உருளை தத்தித்தாவது தவளை. இன்னொருக்க சொல்லாமா? வெள்ளத்தில் தப்பிய எறும்பும் வெள்ளம் தின்ன விரும்பும், உருண்டு ஓடுது உருளை தத்தித்தாவது தவளை.